இன்னைக்கு பேச போகிற இந்த மனிதன் யார் என்றால் தேவன் மறைத்த யோசேப்பு. த ஹைடிங் ஆஃப் ஜோசப். யோசேப்பு என்கிற இந்த தேவனுடைய தாசனை கர்த்தர் எப்படி மறைத்தார் என்பதை குறித்து இன்னைக்கு நாம் கவனிக்க போகிறோம். நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தின் சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எப்படி இசைவாக இசைந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஒரு பேரலல், அப்படியே ஒரு காமனாலிட்டி நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆரம்பத்தில் படித்தோம். பிரகாசமாக ஆரம்பித்து பெரிய ஒரு இடைவெளியில் ஆண்டவரை மறைச்சு திரும்ப உயர்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல யோசேப்பு நீங்கள் பாருங்க, 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்களானா யோசேப்பினுடைய பிரம்மாண்டத்தை அங்கே பார்க்க முடியும். 3ஆம் வசனத்தில் பார்ப்பீங்களானா இந்த யோசேப்பு எப்படி பார்க்கலான்னா, தன் தகப்பனுடைய மிகுந்தியான நேசம், தன் எல்லா குமாரரை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு அன்பை பெற்ற ஒரு மகனாக, பல வருண அங்கியை பெற்ற மகனாக நீங்க 3ஆம் வசனத்தில் படிக்கலாம். நீங்கள் 5ஆம் வசனத்தில் பார்ப்பீங்களானா இந்த யோசேப்பு இளம் பிள்ளையாக இருக்கும்போது சொப்பனங்களை காண்கிறவனா பார்க்க முடியும். இந்த சொப்பனத்தில் 11 அரிக்கட்டுகள் அவனுக்கு முன்பாக வணங்குகிறது போல் அவன் பார்க்கிறான் இல்லையா? நீங்கள் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். இதிலே அவன் சொல்லுகிறான், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இப்போ வணங்குது, 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்பாக வணங்குகிறது. இதெல்லாம் எப்போன்னு கேட்டால் வயசான பிறகு இல்லை, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே தரிசனங்களை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிலையில, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த மாதிரி கிருபைகள் அவன் வீட்டில் யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய இரக்கங்கள், பெரிய பெரிய தாளந்துகள் அவன் வீட்டில் யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரகாசமான ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளையை நீங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த யோசேப்பு நினைக்கிறான், எங்க அப்பா கொடுத்த பலவரன் அங்கி, எங்க அப்பாவுடைய அன்பு, ஆண்டவர் எனக்கு காண்பித்த தரிசனங்கள்லாம் என்னை பெரியவன் ஆக்கிறோம், என்னை உயர்த்திரும், என்னை மேன்மைப்படுத்திரும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த அப்பாவுடைய அன்புல அப்படியே மகிழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த போட்ட பலவரன் அங்கியை போட்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் வெளிப்படுத்தின ரகசியங்களை போய் சொல்லணும்னு யார்ட்டையும் சொல்லலை, தரிசனங்களை போய் மற்றவங்களாம் சொல்லிட்டுவான்னு சொல்ல, இவரா போய் சொல்றாரு எல்லாத்தையும் போய். உங்களுக்கு தெரியுமா 11 நட்சத்திரம் வணங்க போகுது. அப்போ இவர் மனசுல என்னன்னா, இந்த தரிசனத்தை கிட்ட எல்லாம் பயந்து நாளைக்கே வணங்கிடுவான் அப்படின்னு நினைச்சாரு. அப்பா அம்மாட்ட போயிட்டு சூரியன் சந்திரன் வணங்க போதுன்னா அவங்க அப்படியே சிங்காசனத்தை விழுந்து கீழே வணங்கிடுவாங்கன்னு நினைச்சான். ஆனா இவன் எதிர்பார்த்தது ஒண்ணுமே நடக்கலை. இவன் நினைக்கிறான், இவனுடைய தரிசனங்கள் வாயிலாக இவன் சொன்ன காரியங்கள், சொப்பனங்களை கேட்டு எல்லாரும் வணங்கிடுவாங்கன்னா காரியம் அப்படியே எதிரடியா நடக்குது. யாரும் வணங்கல, எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, என்ன நானும் உங்க அம்மா உனக்கு முன்பாக வணங்குவோமா? 10ஆம் வசனம் பாருங்க. தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று கடிந்து கொண்டானா, நல்ல திட்டுனானா. இவர் நினைச்சாரு, இந்த சாட்சியை சொன்ன உடனே எல்லாரும் நமக்கு முன்னாடி மண்டிக்கிட்டுருவாங்கன்னா நல்ல திட்டு வாங்கிட்டு தான் வர்றாரு. இவர் நினைக்கிறார், தரிசனத்தின் வாயிலாக, நம்ம சாட்சியின் வாயிலாக நம்ம கர்த்தர் இப்படி செய்யப்படுறார், அப்படி செய்யப்படுறார் சொன்ன உடனே எல்லாம் அப்படி வணங்கினான். பெரிய பிரகாசமா தெரிஞ்ச வாழ்க்கை திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்ப் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. குடும்பம் அப்படி எதிர்த்து வருகிறது. அவங்க பயங்கரமா தன்னோட போராடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சகோதரர்களுடைய ஆத்திரமும் கோபமும் எரிச்சலும் எவ்வளோ பெருசாயிடுச்சு அப்படின்னா, இவனை கொலை செய்யணுன்ற அளவுக்கு திட்டம் பண்ணிட்டான். தூரத்தில் அவன் வர கண்டு, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று போடுவோம் வாருங்கள், அவன் சொப்பனம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு எழுந்துட்டாங்க. அப்படியே காரியம் மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு மாத்திரம் யோசேப்பை போல கர்த்தர் நமக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம சும்மா இருப்போம்? அடுத்த வாரம் சாட்சியில் எழுதி கொடுத்துருவோம். பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி, பாஸ்டர்ட்ட எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், எனக்கு சொப்பனம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டர்ட்ட வராட்டி கூட வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், உட்கார வச்சு எனக்கு ஆண்டவர் சொப்பனம்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. பொதுவாக இந்த காலத்தில் அப்படியெல்லாம் யாராவது பேசுனாங்கன்னா, பொதுவாக இன்றைக்கு ரொம்ப எல்லாரும் கௌரவிக்கிறான். என் பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சொப்பனம் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த காலத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் அவனை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை, ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை, அங்கீகரிக்க யாருமே இல்லை. அதற்கு மாறாக அவனை கொலை செய்யணும்னு எழுப்பிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அவனுடைய பாதுகாப்பு அவன்கிட்ட போயிடுச்சு, அவனுடைய பாதையெல்லாம் இருண்டு போச்சு, அவன் வாழ்க்கையே சூனியமாக போச்சுங்க. பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஏற்கனவே அவனுக்கு எரிச்சல் இருக்கானுங்க, அப்பாவுடைய அன்பு அதிகமாக இருக்குது,
பலவர்ணங்கிய போட்டிருக்கான். அந்த தரிசனத்தை சொன்ன உடனே அத்தனை பேரும் சத்துருவா மாறிட்டான். வீடே அவனுக்கு எதிராக மாறிவிட்டது. அவனை முன்னேற விடாம இப்போ கையும் காலையும் கட்டிட்டாங்க. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர் தான், தெரிந்தெடுத்தது கர்த்தர் தான், கூட இருந்தது கர்த்தர் தான். ஆனா சொந்த அண்ணன்மார் கையையும் காலையும் கட்டுறாங்க, கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாருங்க, விடுவிக்க வர மாட்டேங்கிறாரு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னாரா? ஒரு விடுதலையும் வரல. திடீர்னு ஆண்டவர் பட்டயம் உருவின ஒரு தேவ தூதனோட நிக்கல முன்னால, என் பிள்ளையை தொடாதே, அவன் என் கண்ணின் மணியா இருக்கிறான் சொன்னாரா? சொல்லல. அவங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்படியே அவங்க கையும் காலையும் கட்டுறாங்க, குழியில கொண்டு போடுறாங்க, அப்புறமா விலை பேசுறாங்க சொந்த தம்பிக்கு 20 வெள்ளிக்காசுன்னு. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேன்றார். ஆண்டவர் வழியை திறந்து கொடுக்கிறார். யோசேப்பின் காரியம் தான் நடக்க மாட்டேங்குதே தவிர சத்துருக்களுடைய இஷ்டமும் அவர்களுடைய திட்டமும் அப்படியே தடையே இல்லாம நடக்குதுங்க. அப்படியே நடக்குது. இவங்க பாருங்க, 20 வெள்ளிக்காசுக்கு இந்த பையனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குமா ஒருத்தன் உள்ள சொல்றான், ரூபன் சொல்றான், வேணாம்ப்பா கொல்லாதீங்க அப்படின்ன உடனே சரி அப்ப அடுத்த வித்து போடலாம்னா அந்த பக்கமா கரெக்டா அந்த நேரம் பார்த்து வர்றாங்க பாருங்க பிக்கப் பண்றதுக்கு. ராபிடோவா, ராபிடோ மாதிரி ஒன்று வருது, கேமல்ஸ் எல்லாம் நிக்குது. எப்படி கை கூடுது பாருங்களேன். அந்த நேரத்தில் நிச்சயமா யோசேப்பை ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே ஏதாவது ஒரு விதத்தில் என்னை தப்பிச்சு என் கட்டெல்லாம் உடைச்சு இந்த சிம்சோன் மாதிரி எல்லாம் உடைச்சிட்டு ஓடுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்றும் வரல, கட்டின கட்டு அப்படியே தான் இருக்கு. இவங்க போடுற திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா என்ன வருது, ஒட்டகங்கள் நிக்குது. அவனை பிக்கப் பண்ணி கொண்டு போறாங்க. ஆண்டவர் தடை பண்ண மாட்டேங்கிறார், காசை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆட்டை எடுத்து அதை கொன்னு அதனுடைய ரத்தத்தை எடுத்து இவனுடைய அங்கிய கழற்றி ரத்தத்தில் துவைச்சு கொண்டு போய் அப்பாட்ட காட்டுறாங்க. ஆண்டவர் எந்த தடையுமே பண்ண மாட்டேங்கிறார். அவங்க அப்பாவை அதை நம்புறாரு பாருங்க. இது என்னுடைய யோசேப்பினுடைய வஸ்திரம் தான், அவனை ஒரு துஷ்டம் இருக்க கொன்று போட்டதுன்னு அவர் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காரு. மீன்வயல் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஒரு அறியாத நாட்டில், அறியாத கலாச்சாரத்தில், அறியாத தேசத்தில், அறியாத மக்கள் மத்தியில் கர்த்தர் அவனை ஒளிச்சு வச்சுட்டாரு. அப்பாக்கு தெரியல எங்க போனான்னு, சகோதரர் கூட தெரியல எங்க போனான்னு. ஒருவேளை யோசேப்பு எகிப்துல இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பஞ்ச காலத்துல அந்த பக்கமே போயிருக்க மாட்டானுங்க இல்லையா? எங்கேயாவது அவன் கண்ணில் பற்ற போறோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல எகிப்துக்கு தான் இவன் போக போறான்னு தெரியல, யோசேப்புக்கும் தெரியல எங்க போறேன்னு. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் யோசேப்பு பற்றி எழுதியிருக்கு, கர்த்தர் யோசேப்போட கூட. அப்ப அவனை மறைச்சது யாரு? கர்த்தரே. அவனுக்கு வந்த தீங்கு காலத்துல கர்த்தரே அவனை இவ்வளவு பிரகாசமாக பெரிய பெரிய தரிசனங்கள், சொப்பனங்கள், பெரிய பெரிய ஆரம்பங்களை கொடுத்து பெரிய பெரிய வார்த்தைகளை பேசின கர்த்தர் அப்படியே தூக்கி ஒழிச்சிட்டாரு. அப்படியே அவன் லைஃப் ஒரு பாஸ். ஆல்மோஸ்ட் 13 years of his life அப்படியே பாஸ்ல போயிடுச்சு. எதுவுமே நடக்காதது போல ஆண்டவர் அப்படியே ஒழிச்சு வச்சுட்டாரு. இதை படிக்கும்போது ஆண்டவரே எதற்காக இவனை ஒழிச்சிங்க அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கூடார மறைவிலே ஒழிச்சு கூடாரத்தில் மறைச்சு வச்சு கன்மலையின் மேல் என்ன செய்வாராம். அப்போ ஏதோ ஒரு உயர்வை கர்த்தர் இவனுக்கா பிளான் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன உயர்வு தெரியுமாங்க? அது ஒரு வசனத்தில் சொல்லணும்னா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதுல ஒரே ஒரு வார்த்தையில் அது சொல்லலாம். இவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்த உயர்வு என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்பொழுது தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடியப்படினார். தேவனே கன்மலையின் மேல் உயர்த்துவார். தேவன் என்ன செய்தார்? இப்ப வாசிங்க, தேவனோ வாசிங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி கர்த்தரை நீங்க அனுப்பினார். அப்போ யோசேப்பின் மேல தேவன் வச்சிருந்த திட்டம், இவனை எப்படி உயர்த்தணும், அவனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த ஒரு எக்ஸால்டேஷன் எந்த பகுதின்னு கேட்டா, இந்த யோசேப்பு வெகு ஜனங்களை உயிரோடே காக்க வேண்டும், உயிரோடே காக்க வேண்டும். இது நீங்க படித்தீங்கன்னா உண்மையா பிரமிப்பாக இருக்கிறது. கர்த்தர் யோசேப்பை குறித்து என்ன திட்டம் வச்சிருந்தார்னா, எகிப்தின் சாம்ராஜ்யம் முழுவதும்
ராஜா உட்பட அடிமை வரைக்கும் அத்தனை பேரும் யோசேப்பின் கையினால் போஷிக்கப்பட வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் காணப்படாத ஒரு பயங்கரமான கொடிய பஞ்சம் அங்கே வரப்போகுது. அதற்காக இந்த மனுஷன் வந்து தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தரிசனம் பெற்று ஆலோசனை பெற்று ஞானத்தை பெற்று ஆகாரத்தை சேகரித்து எல்லாருக்கும் வந்தால் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அழியாமல் ஜனங்களை காக்கணுன்றது. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், கர்த்தர் இவன் லைஃப்பை எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க. அதாவது கர்த்தர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு, திட்டத்தை வரைஞ்சிட்டாரு, இவனை உயர்த்தணும்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் ஆண்டுக்கு நல்லா தெரியும் இந்த உயர்வை அவன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இவனை கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும், இவனை கொஞ்சம் ரெடி பண்ணணும். இவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை அவன் கையில் கொடுக்கறதுக்கு முன்பாக தேவன் அவனை வனைய வேண்டி இருந்தது, தேவன் அவனை உருவாக்க வேண்டி இருந்தது. அது எப்படி உருவாக்கணும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நீங்கள் ஜோசஃபுடைய லைஃபை, யோசேப்புடைய லைஃபை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு காரியம் தொடர்ந்து அவன் லைஃப் டைம் ஃபுல்லாக தொடர்றதை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன தெரியுமா? he handled food all the time. ஒவ்வொரு காரியத்திலையும் உணவையே பரிமாறுகிறவனாக நீங்கள் காண்பிக்கலாம். நீங்கள் அவனை பார்க்கலாம். அவங்க அப்பா ஒரு நாள் கூப்பிடுறாரு, அப்பா உன் சகோதரிக்கு என்ன கொண்டு போ, சாப்பாடு எடுத்துகிட்டு போ. ஏங்க அந்த வீட்டில் எத்தனை பேர் வேலைக்காரன் இருக்கான்? ஒரு சின்ன பையன்கிட்ட 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்து விடுறாங்க அப்பா. இந்த பையனும் தனியாக கொண்டு போகிறான். சாப்பாட்டுக்காக தான் அவன் போனான் அண்ணன்கிட்ட, வேற எதுக்கும் போல, ஊரை சுற்றி பார்க்க போகல. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் கேரியராக போகிறான். யாருக்குன்னு சொன்னால் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு சாப்பாடை கொண்டு போக கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். இது இவனுக்கு தெரியல. இதே போல என் 10 சகோதரருக்கு பல ஆண்டு கழித்து நான் திருப்பி சாப்பாடு போட போறேன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் அதுவே சிக்கலாக மாறுது. அவனை கைது பண்ணுறாங்க. நேராக கொண்டு போய் எங்கே போய் சேர்றான்னா போர்த்திபாரினுடைய அரண்மனைக்கு போய் சேர்றான், அவன் வீட்டுக்கு போய் சேர்றான். இவன் ஒரு பெரிய அதிபதி, அந்த போர்த்திபார் பெரிய தளபதி அவன். போர்த்திபார் வீட்டில் இவர் கொடுத்த வேலை என்ன? வேதம் சொல்லுது, தன் மேஜையிலே வைக்கப்பட்ட சாப்பாடை தவிர வேற ஒன்றை குறித்து அவன் என்ன பண்ணலையா, கவலைப்படவில்லைன்னு வாசிக்கிறோம். அப்போ அங்கேயும் ஒரு வேலை என்னன்னா, போர்த்திபாருக்கும் அவன் வீட்டாருக்கும் கரெக்டாக சாப்பாடு போடுற வேலையை தான் செஞ்சுருக்கான். அங்கேருந்து ஒரு பிரச்சனை வந்து நேராக இப்போ எங்கே போகிறார்? இப்போ சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலை இவர் கொடுத்த வேலை என்ன? எல்லா கைதிகளையும் விசாரிக்கணும் என்ன கவுன்சிலிங் கொடுக்குற வேலையா? இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும். கிவ் தம் ஃபுட். வீட்டிலையும் சாப்பாடு தான், வேலைக்கு போனாலும் சாப்பாடு தான், ஜெயிலுக்கு போனாலும் சாப்பாடு தான். இப்போ அங்கேருந்து ஆண்டவர் நேரம் எங்கே உயர்த்துறாரு? ராஜாவினுடைய பிரசனத்துக்கு உயர்த்துறாரு. அங்கே போனாலும் என்னது தான்? சாப்பாடு தான். என்ன சாப்பாடுனா தேசத்துக்கே சாப்பாடு போடுவோம். இவர் தேசத்தின் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் ஈஜிப்ட், அதற்கு இவர் தலைமை அதிகாரியா வந்து ஆகாரத்தை தேசம் முழுவதும் பகிர்ந்து அளிக்கிறதுக்கு கர்த்தர் அவரை எப்படி ட்ரெயின் பண்ணார் பாருங்க. வீட்டிலிருந்து கூலியாளாக, கைதியாக, கடைசியில் யாராக? அதிபதியாக. ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் உயர்த்துறதுக்கு நடுவில் என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, ஒரு டியூஷன் சென்டருக்குள்ளே கொண்டு போக வேண்டியிருந்தது. ஆண்டவனை ஒரு ட்ரைனிங்குள்ளே கொண்டு போக வேண்டியிருந்தது. ஆண்டவனை மறைச்சு கொண்டு போய் இந்த காரியத்தில் அவன் மேம்படுறதுக்கு கர்த்தர் அவனை பழக்குவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், அவனுடைய தகப்பனாருடைய நம்பிக்கை அவன் பெற்றுட்டான். என் பிள்ளை வந்து யோசேப்பு வந்து 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்பான், அவன் வந்து நல்ல திறமையாக கொண்டு போய் சாப்பாடு பரிமாறுவான்னு அவங்க அப்பாவுடைய புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் அவன் ஏற்றவனாக இருந்தான். பலவர் அங்கேயே போட்டுட்டு இவர் ஜம்முன்னு போறாரு. அப்பா நினைச்சார், இவனை போல நம்முடைய பிள்ளைக்கு வந்து சாப்பாடு பரிமாற வேறு யாருமே தெரியாது. அப்பா ரொம்ப நம்புறாரு. அதனால தான் பாருங்க, இவர் ஃபர்ஸ்ட் சீகேம் போறாரு. சீகேமில் ஆள் காணணும்னே என்ன பண்றாரு? தோத்தான் மட்டும் போறாரு. அது கிட்டத்தட்ட பல மைல் தூரம் நடந்து போறாரு இரவுல. அப்பாவுக்கு என்ன தெரியும், இந்த பையன்கிட்ட வேலையை கொடுத்தா அவன் என்ன செஞ்சிருவான், முடிச்சிடும். அப்போ அப்பாவுடைய புகழ்ச்சிக்கு பாத்திரமா இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த புகழ்ச்சி நிற்காது, இந்த உயர்வு நிற்காது, மனுஷனுடைய நம்பிக்கை நிற்காது. இவன் இந்த திறமையை வச்சுக்கிட்டு இவன் எங்கே போய் நிற்க முடியாதுன்னா தேசத்துக்கு கொண்டு போக முடியாது நான். அதனால கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இவனை கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் கொண்டு போய் மறைவிடங்களை கொண்டு போய் வைக்கிறார்.
அந்த போர்த்திபாரின் வீட்டுல முதல் எகிப்தியன் வீட்டுல போய் இவன் போய் உட்கார்றான் பாருங்க. அது யாருடைய வீடுன்னு கேட்டா ஒரு பெரிய அதிபதியின் வீடு. அப்ப கர்த்தர் என்ன பழக்க வைக்கிறாருன்னு கேட்டா, ஒரு அந்நிய தேசத்தின் மொழியை படிச்சுக்கோ, ஒரு அந்நிய அதிகாரி கீழே எப்படி இருக்கணும்னு படிச்சுக்கோ, ஒரு அதிபதி ஒரு பெரிய தளபதி கீழே எப்படி சாப்பாடை பரிமாறணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. அப்போ ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறார். திருப்பி என்ன பண்றாருன்னா, இருக்கிறதுல லோ ஸ்டாண்டர்ட் கொண்டு போறாரு. அது என்னது? கைதிகள் நடுவில் அங்க இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரிமினல், ஃபுல்லா ஒன்றதுக்கும் உதவாதவன், கீழ் மட்டத்தில் இருக்கிறவன், பல தவறுகளை செய்தவன். நம்மலாம் கேள்விப்படுறோம் இந்த நாட்களில் கூட ஜெயிலெல்லாம் சாப்பாட்டுக்கே அடிதடி கொலைலாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு மோசமான மக்கள் மத்தியில் போய் சாப்பாடு போடுறது. அப்போ கர்த்தர் வீட்லையும் சாப்பாடு போட பழக்கி கொடுத்தாரு, பெரிய ஒரு தளபதி வீட்லையும் சாப்பாடு போட பிரைமான இடத்துலையும் பழக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா யார் கொடுத்தாரு? அடிமைகள், சாதாரண கைதிகள் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்போஷர் ஒன்று கிடைக்குது. சொந்த வீட்டுக்கும் எப்படி பரிமாறணும், அந்நிய வீட்டுக்கு எப்படி பரிமாறணும், அதிகாரி வீட்டுக்கு எப்படி பரிமாறணும், அதுக்கப்புறமா அடிமைக்கு எப்படி பரிமாறணும், எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டு இப்போ ஒரு நாள் ராஜா கூப்பிடுறாரு, ஷேவ் பண்ணிட்டு வா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உனக்கு ஒண்ணுமே புரியல என்ன செய்ய போறோன்னு. அங்கேயும் பார்த்தா சொப்பனம் காமிச்சு ஆண்டவர் அர்த்தம் சொல்ல வைத்து ஒரு நொடியில ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் உண்டோ. ஏங்க இவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுத்தாருங்க. அந்த உயர்வை யாராவது சேலஞ்ச் பண்ண முடியுமா? அங்க அத்தனை பேர் ஞானிகள் இருக்காங்க, அத்தனை பேர் ஜோசியர்கள் இருக்காங்க, ஒருத்தன் கூட எதிர்த்து பேச முடியலங்க. ஏன் தெரியுமா? உயர்த்தினது கர்த்தர். ராஜா சொல்லுகிறார், இவனை போல ஒருவன் இல்லை, இவனையே வைங்க. மோதிரத்தை கட்டி உடைய கையில கொடுத்துட்டாரு. அவனை 2ஆம் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார், 2ஆம் ரதத்தில் உட்கார வைக்கிறாரு. எதற்காக தெரியுமா? அவனுக்கே தெரியல, உயர்த்துகிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர். ஆனா கர்த்தர் அவனை மறைக்க வேண்டியது. மறைக்கிறதுக்குன்னா ட்ரைனிங், ப்ரிப்பேரிங், பாலிஷிங். கர்த்தர் உன்னை மறைக்கிறது எதற்குன்னா, உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒழிப்பதற்காக அல்ல, ஆண்டு உன்னை உருவாக்குவதற்காக. கர்த்தர் ஒரு சீசன்ல திடீர்னு உன்னை பிரகாசிக்க பண்ணி அப்படியே கொண்டு உள்ள மறைப்பார். இது நான் யோசித்த போது வேடிக்கையா நான் யோசிக்கிறது, சில தடவை நீங்க ஆப்ப சொல்றத பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் முழிப்பு வந்துருச்சு. இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டியில கொண்டு போய் இந்த ஆப்பத்தை ஊற்றி அப்படியே ஒரு சாய்ப்பாங்க பாருங்க, அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கும், வெள்ளை வெளியேன்னு பூ போல இருக்கும். நம்ம நினைப்போம் அதான் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு ஒரு பிளேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, மூடுவாங்க. என்னன்னா ஊத்தியாச்சா கொஞ்சம் மறைக்கணும், மறைச்சாதான் என்ன பண்ண முடியும், வாய்க்கு இது உயர முடியும். அதனால அது ஒரு மூடுவாங்க. அதை மூடுனாதான் என்ன ஆகும்னா கீழேயும் வேகும், மேலேயும் என்ன பண்ணும், வேகும். ஒரு பிரியாணி சமைக்கிறாங்க, அது சமைக்கும் போது பாருங்களேன், வெட்டுறதையும் நறுக்கிறதையும் பார்க்கும் போது அப்பா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்க போது அதை போட்டு கிண்டும் போது என்ன வந்துடும், ஒரே வாசனை கிளப்பிடும், அந்த ஏரியாவே வாசனை ஆயிரும். அதை உடனே போட்டா நல்லா இருக்கணும். எல்லாம் நம்ம போடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் கிண்டி முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு தட்டை போட்டு மேலே என்ன பண்ணுவாங்க, இருக்கிற கறியை தூக்கி மேலே போட்டுருவாங்க. சமீபத்தில் ஒருத்தர் போட்டோ அனுப்பினதை பார்த்தேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிரியாணி செஞ்சு முடிச்சிருக்காங்க. பிரியாணி செஞ்சு முடிச்சோடனே அவருக்கு வாசனை தாங்க முடியலையா, வீட்டில் தான் விசேஷம் நடந்திருக்கு, அவருக்கு வாசனை தாங்க முடியலையா. எப்போ முடியும்னு கேட்டே இருந்திருக்காரு. இதோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எவ்வளோ பொறுத்து பசி தாங்க முடியல. இவங்க எல்லாம் சாப்பாடை சமைச்சிட்டு அந்த மேலே தட்டை போட்டு மேலே கறியை போட்டு அப்போதான் அந்த பக்கம் போயிருக்காங்க முகத்தை துடைக்கலான்னு. இவர் சறுக்குன்னு ஒரு தூக்கியிருக்காரு. இது வரைக்கும் தூக்கி பழக்கம் இல்லை. இருக்கிற சூட்டில் மொத்த கறி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உள்ளே கொட்டிவிட்டார். அந்த படத்தை காமிச்சு அதை போட்டிருக்காங்க. அப்போ பொதுவாக இந்த மாதிரி காத்திருக்கிறதுனா நம்மளுக்கு என்ன பண்ணாது, பொறுக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பிரியாணி நல்லா வேகணும்னா கீழே மேலே வெந்து நல்லா பண்ணணும், நம்ம தம் பண்ணணும் இல்லையா. தம் என்னங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க, தம் போட்டு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த பிரியாணி, நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு எப்படி ஆகிடும், ருசியாக மாறும். கேக் செய்கிறது பார்த்துருக்கீங்களா? இந்த கேக் பார்த்தீங்கன்னா அது செஞ்சு அது பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா போட்டு குழப்பி நல்லா அழகாக போட்டு அந்த பேனில் வைக்கும் போது பார்க்கவே பளபளன்னு இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் கொஞ்சம் கூடாரத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சம் மறைக்கணும், இதை கொண்டு போய் அவனில் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணு, 20 நிமிஷம் வெயிட் பண்ணு.
அதை மறைச்சு ஒளிச்சு கொண்டு வெளியே விடும்போது அது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ருசியான ஆகாரமாய் மாறிடும். கர்த்தர் கூட சில வேளையில் நம்மளை செய்யும் போதே ஆண்டவரை இப்பவுமே டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கர்த்தர் சொல்வார், உனக்குள்ள பெரிய மகிமை இருக்குப்பா, உனக்குள்ள பெரிய கிருபைகள்லாம் நான் வச்சிருக்கேன், உன்னை அநேகருக்கு ஜீவரட்சணை உண்டு பண்ணும்படி நான் உண்டாக்கிட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் ஷேப் ஆகணும். நீ வீட்டில் சாப்பாடு போட்ட உடனே நேரம் நீ தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உன்னை சில இடங்களை ஒழிச்சு மறைச்சு உன் பேரே வெளியே தெரியாதபடி, உனக்குன்னு ஒரு எந்த பட்டமுமே இல்லாதபடி, ஒரு டைட்டிலே இல்லாதபடி உன்னை மறைச்சு வைக்கிறேன். ஏன்னு சொன்னா உன் மேலே ரொம்ப அன்பா இருக்கிற. நீ இந்த நேரத்தில் மேலே எழும்புனா எல்லாரும் உன் மேலே பாஞ்சிருவாங்க. நீ வீட்டில் வேலை செஞ்ச பையனா, உங்க அப்பாவுக்கு நீ டிஃபன் பாக் தூக்கின ஒரு பையனை நேராக பார்வன் முன்னாடி விட்டேன்னா, அங்கே இருக்கிற ஞானியும் அங்கே இருக்கிற எல்லா ஜோசியனும் உன் மேலே பாஞ்சிருவான். நீ அங்கே சர்வை பண்ண முடியாது. ஆனால் நான் கொடுக்குற உயர்வு நிரந்தரமான உயர்வு, அது நியாயமான உயர்வு. ஹல்லேலூயா. அந்த டைம் வரும்போது ஜனங்க சொல்லுவாங்க, இந்த பையனுடைய கிரெடென்ஷியல்ஸ் என்னங்க, இவனுக்கு என்னங்க தெரியும் சாப்பாடு போடுறதுக்கு கேட்டால் கர்த்தர் ஒன்று சொல்ல வைப்பார். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் சாப்பாடு போட்டேன், என் சகோதரர்களுக்கும் நான் சாப்பாடு போட்டேன், போர்த்திபார் வீட்டில் கூட நான் சாப்பாடு செஞ்சு போட்டேன், ஏன் ஜெயிலில் கூட நான் சாப்பாடு போட்டேன். கர்த்தர் என்னை படிப்படியாக கொண்டு வந்தார். அப்போ சத்துருக்கள் வாய் பேசவே முடியாது. ஏனென்றா கர்த்தர் உன்னை ஒரேடியா தூக்கல, படிப்படியா தேவன் தூக்கி கொண்டே வந்தார். தேவன் அநேக பாடங்களை ஒவ்வொரு இடத்துல தேவன் புகட்டி கொண்டே வந்தார். ஒவ்வொரு வித்தியாசம் மனிதர்களை நீ எப்படி நீ கையாள வேண்டும் என்று கர்த்தர் உன்னை படிப்பித்து கொண்டு வந்தார். கடைசியில் பாருங்க, இட் பிகம்ஸ் ஃபுல் சர்க்கிள். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஃபுல் சர்க்கிள். என்னன்னு கேட்டா, அவன் பிரச்சனைக்கு ஆரம்பம் எல்லாம் எங்கன்னா இந்த சகோதரருக்கு சாப்பாடு கொண்டு போனது. கடைசியில் பிரச்சனையின் முடிவு எங்கன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் சகோதரருக்கு சாப்பாடு போடுறது தான். கர்த்தர் முழு வட்டத்தில் கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். எந்த சகோதரர்களுக்கு முன்பாக இவன் ஆகாரத்தை கொண்டு போனவன் அவனுடைய மேன்மை இழந்து ஒரு அடிமையை போல வஸ்திரம் உரியப்பட்டு கையும் காலும் கட்டப்பட்டு அந்நியருக்கு விற்கப்பட்டானோ, அதே சகோதரர் 10 பேர் இப்ப வந்து நிற்கிறாங்க. அதே 10 பேருக்கு முன் கர்த்தர் அவர்களுக்கு எகிப்தின் தானியங்களை எடுத்து வாரி வழங்குகிறவனாய் கர்த்தர் அவனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இவனை தாழ்த்தினாங்க, அன்றைக்கு இவனுக்கு தீங்கு செய்ய நினைச்சாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவனுங்க கையில ஒப்பு கொடுத்தேன்னா அவ்வளவுதான், அவனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கொன்னே போட்டுருவாங்க. அப்படியே தூக்குனாரு. தூக்கி இவன் கண்களுக்கு, சகோதரருடைய கண்களுக்கு, குடும்பத்தின் கண்களுக்கு ஆண்டவர் பல ஆண்டு மறைச்சு வச்சார். ஆனா மறைச்சு சும்மா வைக்கல, ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தார், பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார், உருவாக்கிக்கிட்டே இருந்தாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, கவலைப்படாதப்பா, நீ எந்த சகோதரரை பார்த்து நீ ரொம்ப வருத்தப்பட்டியோ, யார் முன்னாடி ரொம்ப தலை குனிஞ்சியோ, அவங்க முன்னாடி நான் உன்னை ஒரு நாள் நிறுத்துவேன். அன்றைக்கு நீ தலை குனிய மாட்ட, நீ பயப்பட மாட்ட, நீ நடுங்க மாட்ட. அந்த நாளில் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். வேதம் சொல்லுது, யோசேப்பு என்று அவர்கள் கண்ட போது அவனை கண்டு பயந்தார்கள்னு போட்டிருக்கு. இதே யோசேப்பு தாங்க, இதே யோசேப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூரத்தில் வர காணும்போது கொலை செய்யலான்னு யோசனை வந்துச்சான் அவனுக்கு. இப்போ என்னை கொன்றாதன்னு கேட்டாங்க. எப்படி ஆண்டவர் மாத்தினார் பார்த்தீங்களா கதையை. எந்த கரங்கள் கொல்லணும்னு கையை உயர்ந்துச்சோ அதே கை இப்போ கூப்புது, இப்போ சொல்லுது, எங்களை கொன்றாதீங்க, என்னை கொன்றாதப்பா, என்னை கொன்றாத, எங்களையும் என் குடும்பத்தையும் நாசமாக்கிறாத. அவங்க அப்பா இறந்த உடனே, யாக்கோப் இறந்த உடனே சகோதரெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றாங்க, தயவு செய்து கொன்றாதப்பா, என்னை உயிரோடு காப்பாத்திர. நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவருங்க. நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மறைச்சு வச்சதுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவீங்க. தேங்க்யூ லார்ட். என் வாழ்க்கையில் எனக்கு வர்ற தீங்க நான் நினைக்கல. நான் நினச்சேன், என் சகோதரர்கள்ட்ட போய் நான் சொப்பனத்தை சொன்னேன்னா அவங்க எல்லாம் என்னை தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன். எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன்னா உடனே தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன். இந்த குறிப்பிட்ட நபரை நான் சந்திச்சிட்டேன்னா அவர் என்னை தூக்கிடுவார்னு நினச்சேன். நான் சொல்ல போனால் அவங்களே எனக்கு தீங்கு செய்ய வந்தாங்க. அந்த தீங்கு நாளில் நீங்கள் என்னோடு இருந்தீங்க ஆண்டவரே. என்னை கூடார மறைவில் கொண்டு போய் ஒழிச்சிட்டீங்க, என்னை மறைச்சிட்டீங்க. நான் அறியாத ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போனீங்க, அறியாத ஒரு தேசத்துக்கு என்னை கொண்டு போனீங்க. அறியாத மனிதர்கள், அறியாத பாஷை, அறியாத ஒரு இடம், அறியாத ஒரு அனுபவத்தை என்னை கொண்டு போய் என்னை ஒன்றுமே இல்லாத ஆளை போல நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு எ ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங் எனக்குள்ளே கொண்டு வந்தீங்க. நீங்கள் இன்னைக்கு யாரோ ஒருவர் இந்த காலையில் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன தரிசனம்லாம் என்னாச்சு? நீங்க கொடுத்த விருப்பங்கள்லாம் என்னாச்சு?
நான் ஜெபித்த ஜெபங்கள்லாம் என்னாச்சு? என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னாச்சு? இதெல்லாம் எங்க போய் மறைஞ்சிருச்சு ஆண்டவரே? இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? எனக்கு இவ்வளவு தூரம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இவ்வளவு வார்த்தைகளை பேசுனீங்க, பெரிய பெரிய தரிசனங்களை பார்க்க வச்சீங்க, ஒண்ணுமே நடக்கலையா ஆண்டவரே? எங்க போயிடுச்சு? இதெல்லாம் எங்க போய் மறைஞ்சிருச்சு, எங்க போய் ஒளிஞ்சிருச்சுன்னு கேட்குறீங்களா? இந்த கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா இதை நிறைவேற்றுவா. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். தரிசனம் காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கு. சில பேர் ஆண்டவர் மறைச்சு வைக்கிறாரு, கட்டாயப்படுத்தி மறைச்சு வைக்கிறாரு. ஆமா, நீங்க ஒரு நொடி அப்படியே பிரகாசிச்சீங்க, எனக்கு தெரியும். நீங்க ஒரு நொடி பிரகாசிச்சீங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு முன்பாக நீங்க ரொம்ப பெரியவர்களா தெரிஞ்சீங்க, ரொம்ப பலவரன் அங்கி போட்டவர்களா நீங்க தெரிஞ்சீங்க, ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப அழகுள்ளவர்களாக தெரிஞ்சீங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்க இருந்தீங்க. ஆனா திடீரென்று எதிர்பார்க்கவே இல்லை, உங்க கையை விட்டு அது நழுவி போச்சு. உங்க எதிர்பார்ப்புல மண்ணை கொண்டு போட்டது போல திடீரென்று அது மறைந்தது. திடீரென்று நீங்க ஒழிக்கப்பட்டீங்க, திடீரென்று வேண்டாம் என்று சொல்லப்பட்டீங்க. இப்போ யோசிக்கிறீங்க, கர்த்தர் இன்னும் என் மேல நினைவா இருக்கிறாரா? கர்த்தர் இன்னும் என்ன நினைக்கிறாரா? கர்த்தர் இன்னும் என் மேல திட்டம் வச்சிருக்கிறாரா? கர்த்தருடைய ஆலோசனை என் மேல இருக்கா? கர்த்தர் சொல்ல, கவலைப்படாத, வார்த்தையை கொடுத்துட்டேன், வசனம் அனுப்பிட்டேன், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டேன். ஆனா கொஞ்ச நாள் பொறுத்துற, அந்த வசனம் உன்னை புடமிடணும், அந்த வசனம் உன்னை புடமிடணும். கர்த்தர் அவனை உயர்த்துற நாள் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வசனம் புடமிட்ட பிறகு வெளியே வந்தான் பாருங்க, அவனுடைய பிரகாசத்தை யாராலையும் நீ மூட முடியல. ஏனென்றா உயர்த்தினவர் கர்த்தர், உயர்த்தினவர் கர்த்தர், உயர்த்தினவர் கர்த்தர். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனங்களை அவர் மறக்கவில்லை. சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிடாத ஒரு தேவன். கர்த்தர் உன்னை கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நாம இமோஷனலாக இதெல்லாம் இந்த டைம் ஃப்ரேம்ல நடக்கும், நாம தீவிரப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாமே ஒரு குறித்த காலத்துக்காக நான் வச்சிருக்கிறேன். தரிசனத்தை கொடுத்தாலும் நீ இன்னும் ஆயத்தமாகல, அதுக்காக தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கேன். அந்த காலம் வரைக்கும் நீ ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்தா உன்னை நிச்சயமாய் உயர்த்துவேன். உன்னை வணைகிறதற்காக, உருவாக்குறதுக்கு தான் கொண்டு போனேனே தவிர உன்னை மறக்க பண்றதுக்காக நான் கொண்டு போல. அன்னைக்கு அந்த ஊழியன் சொன்னது போல, நான் கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தேன்னா எல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொன்னாரு. நம்மளை மறைக்கிறது ஆண்டு மறந்து போகிறதுக்கு இல்லை, நம்மளை மாற்றுறதுக்காக, நம்மளை உருவாக்குறதுக்காக, தேவன் நம்ம இன்னும் சிறந்தவர்களாய் மாறுவதற்காக. கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் மரளமும் உம்முடைய வசனம் என்னை புடமிடட்டும் ஆண்டவரே. நான் இயேசுவிடத்தில் இதே காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திரும்ப பிரகாசமாய் ஆரம்பித்த இயேசு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் திடீரென்று மறைக்கப்படுகிறார், திடீரென்று ஒளிப்படங்களுக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனால் இயேசு 30 வயது வரைக்கும் என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போனார் என்று கேட்டா, நீங்க 51ஆம் வசனத்துல இயேசு தன்னுடைய பெற்றோரோடு போய் நாசரேத்தில் தன் பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார்னு வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கர்த்தர் மறைச்சிட்டார் உடனே மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மாற்றுறாரு, கர்த்தர் உருவாக்குறாரு, கர்த்தர் வணைகிறார். இன்றைக்கு என்ன வணையுங்க ஆண்டவரே, என்ன மறைவிடங்கள் என்ன வணையுங்க ஆண்டவரே, இந்த மறைவிடங்கள் என்ன மாற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க.